நம்ம இன்றைக்கி வந்து தேங்காய் பொட்டுக்கடலை சட்னி அரைக்க போகிறோம். நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி மிக்சியில் அரைச்சி செய்ய போகிறதில்ல. இந்த டைம் வந்து நம்ம ஆட்டாங்கல்ல ஆட்டி தேங்காய் சட்னி செய்ய போகிறோம். நம்ம ஏன் இந்த டைம் ஆட்டாங்கல்ல ஆட்டுறோம்னா, மிக்சியில் அரைச்சா சீக்கிரம் சட்னி வந்து கெட்டு போயிடும். ஆட்டாங்கல்ல ஆட்டி எடுத்தோம்னா தேங்காய் சட்னி வந்து அவ்வளோ சீக்கிரம் கெடாது, ரொம்ப நேரம் தாங்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லதும் கூட. வெங்காயம் 2, பூண்டு, இஞ்சி, அடுத்தது மல்லித்தலை, கருவேப்பிலை, பொட்டுக்கடலை 50 கிராம் போட்டிருக்கிறேன் நான். அப்புறம் உப்பு கொஞ்சம். அடுத்தது மிளகாய், பச்சை மிளகாய் வந்து நான் 3 போட்டிருக்கிறேன். வேணா பச்சை மிளகா போட்டுக்கங்க, இல்லாட்டி வரமிளகா போட்டுக்குங்க. இப்போ தேங்காய் துருவல் ஒரு மூடி போட்டு நான் நல்லா கல்லில் ஆட்டிகிட்ருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஆட்டிக்கிங்க. ரொம்ப பருப்பருனும் இல்லாமல் ரொம்ப நெகு நெகுனும் இல்லாமல் ஒரு பதத்தில் நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஆட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கையில் அரைச்சிக்கிட்டு சட்னி செஞ்சால் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது, இல்லாட்டி சட்னி கெட்டு போயிடும். இப்போ நம்ம வந்து சட்னி வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இந்த மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நெகு நெகுனும் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை. இப்போ நம்ம அரைச்சதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அமுத்துங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ கல்லில் இருக்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி நமக்கு சட்னிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி எடுத்து கலந்துட்டிங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாட்டம் இல்லாமல் கரெக்டான அளவில் நம்ம சட்னி எடுத்துருக்குறோம். இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். இப்போ தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிட்டேன். தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கிறேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுக்குங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சட்னிக்குள்ளே ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளுக்கு கல்லில் ஆட்டி எடுத்த பொட்டுக்கடலை தேங்காய் சட்னி தயாராகிருச்சு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.